நாம் கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசும், எங்களோடு பேசும் என்று சொல்லி முற்றிலுமா நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி வார்த்தைக்காக, தேவ பிரசன்னத்திற்காக, தேவ மகிமைக்காக ஆண்டவரே பரிசுத்தத்தோடு விட என்னை உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சத்தமாய் பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சத்தமாய் பாடுவோம். தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரதிஷ்டை பண்டிகைக்காக வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஆசையோடும் சமூகத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறவருடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களை பலப்படுத்துவீராக. வார்த்தையை ஒரு விசை இவர்களுக்குள்ளே நீர் அனுப்பும்படியா, அடிமையை மறைத்துக் கொள்ளும்படியா இங்கே சமூகத்திலே விழுந்து மன்றாடுகிறேன். இயேசு சாமி, வல்லமையுள்ள பிரசன்னம் ஆலயம் முழுவதும் இறங்கி இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே. வார்த்தைகள் ஜனங்களுக்கு பொதுமானதாய் காணப்பட கர்த்தர் அடிமையை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரதிஷ்டை பண்டிகை என்றாலே இந்த வேதபுரம் கிராமத்திலிருந்து அநேகர் வெளியிடங்களிலிருந்து வந்திருப்பீர்கள். சிலர் இந்த கிராமத்திலிருந்து தினமும் அல்லது வாரந்தோறும் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்படும். நீங்கள் என்ன நோக்கத்தோடு கூட கடந்து வந்தீர்களோ அந்த நோக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து பிரசங்கம் பண்ணும்போது யாரும் கண்ண முடியறாங்க இல்லையா? நீங்கள் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நிறையா இதுக்கு முன்னாடி ஆயத்த ஆராதனை அப்படின்னு சொல்லி நிறையா வழியை கடந்து வந்திருப்பீங்க இல்லையா?
ஆலயத்தில் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? தூங்குனா ஆசீர்வாதம் கிடையாது இல்லையா? கர்த்தருடைய சமூகத்திலே நான் ரொம்ப விழிப்போடு கூட என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படியா அவர் காத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நான் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு காத்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 63:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, சங்கீதம் 63:2 நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படி, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய ஆலயத்திலே மகிமை உண்டு, அதை நான் பார்க்கும்படியாய் ஆசையாய் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஸ்தலத்தில் உள்ளவங்க இந்த பிரதிஷ்டை பண்டிகைக்காக ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ஆயத்தப்பட்டிருப்பாங்க. ஜெபித்திருக்கக்கூடும். ஆனால் வெளியிருந்து வந்திருக்கிற ஒருவேளை பணி நிமித்தமாய், வியாபாரத்து நிமித்தமாய், பிசினஸ் நிமித்தமாய் ஒருவேளை வெளியிடங்களில் வந்திருக்கிறவர்களும் இதற்கென்று நீங்கள் ஜெபித்து என்ன செய்வீர்கள்? கடந்து வந்திருப்பீர்கள். நாமே நான் சொல்றது சரியா? சோமிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமாம் இல்லையா? நம்ம இப்பவும் போலதான். நான் சகோதரிகள் தான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடந்து என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பிஸ்னஸ் சென்டரை என்ன செய்யும்? ஆசீர்வதியும், வியாபார ஸ்தலத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் சொல்லி சகோதரிகள் அதிகமாக செபித்திருக்கக்கூடும். ஆமென். ஒருவேளை எனக்கு என்றைக்கு சொல்லப்பட்டதோ அன்றிலிருந்து நான் இந்த பிரதிஷ்டை பண்டிகைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக கடந்த இந்த காலை வேளையிலே நான் 2 மணிக்கு என்ன செய்தேன்? விழித்துக் கொண்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் காத்து வந்து என்ன செய்தேன்? ஜெபித்தேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படியான வார்த்தையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் கர்த்தர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்திலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே மகிமை உண்டு, அதை நான் பார்க்க ஆசையாய் கடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது என்பதை நாம் வாசிக்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தருடைய மகிமை இன்னும் சபைக்கெல்லாம் காணப்பட்டதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தமது மகிமையை காண்பித்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருப்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வேதத்திலே ஆழமாய் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதினால் கண்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முகம் குப்புற விழுந்தேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தையிலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயப்படி சொன்னார், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையினாலே உங்களை நிரப்புவேன் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானது நம்மோடு இருந்து நம்மை பலமாய் நடத்துகின்ற பொழுது, ஆண்டவர் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு பேசினாரா? உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். யாரெல்லாம் பரிசுத்தத்தோடு கூட. ஏன் நீங்க ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்து ஒரு பலவீனத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவருடைய மனதுக்கத்தின் வல்லமை உள்ள விஷயம் தொடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் பாவியின் மரணத்தை விரும்பார், அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்படி, கர்த்தருடைய ஆவியானது யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் கூட அவர் பேசுகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. ஒருவேளை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை விடத்திலிருந்து அழைத்து செல்லும், நீர் எங்களை அழைத்து செல்லாவிட்டால் எங்களை விடத்திலிருந்து போக பண்ணாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, நீங்கள் ஒருவேளை இந்த பரிசுத்த தேவாலயத்திற்குள்ளே பெருசை பண்டிகை நிமித்தமாய் கடந்து வந்திருக்கிற இந்த அனுபவத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வாரும், நீர் என்னோடு கூட வாரும், நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வாஞ்சையோடு கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, தேவ ஆவியானவர் உங்களோடு கூட வர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம என்ன செய்யணுமா? வாஞ்சிக்கணும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வார். அவர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட வருகின்ற பொழுது உங்களுடைய பணிகளில் ஒரு மேன்மையை கொடுக்கிறார், ஒரு உயர்வை கொடுக்கிறார். நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே, தொழிலிலே கர்த்தர் ஒரு உன்னதமான இடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே நான் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னார், என்னால் அங்கே உங்களா இளைய தலைமுறைகளுக்கு வசனம் தெரிய மாட்டேங்க, பின்னாடி தான் சொல்றாங்க இல்லையா? இன்றைக்கு பைபிள் வாசிக்கிறது என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சு போச்சு இல்லையா? பெற்றோர்கள் நன்றாய் வாசிக்கிறார்கள், பெற்றோரின் பெற்றோர்கள் முதியவர்கள் எப்போ பார்த்தாலும் பைபிளும் கைமா தான் என்ன செய்ய உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சந்ததிகள் அப்படி இருக்குதா? இல்லை, வேதத்தை விட்டு விலகி காணப்படுகிறாங்க. அதனால் வசனம் என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது, வசனம் வர மாட்டேங்குது இல்லையா? எங்களை என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள், தகப்பன் தலைமை ஆசிரியர் ஒருவேளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சங்கீதம் வாசித்தா தான், சங்கீதம் ஒப்பித்தா தான் சாப்பாடு. அப்படி ஒரு கண்டிஷன்ஸ். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சங்கீதம் ஒப்பித்தா தான் என்ன உண்டு? சாப்பாடு உண்டு. வெளியே எங்கேயுமே விட மாட்டாங்க. ஒரு பெரிய காம்பவுண்டு உண்டு, அதுக்குள்ளே தான் நாங்கள் என்ன செய்யணும்? இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு நிறைய பேர் வேதம் வாசிக்காமலே வந்து என்ன செய்கிறோம்? உட்கார்ந்துருக்குறோம். வேதம் வாசிக்காமலே ஜெபிக்காமலே ஆசீர்வாதம் வந்துருமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் வரவே வராது. நீங்கள் ஆண்டவரை நேசித்தா, நீங்கள் வேதத்தை நேசித்தா, நீங்கள் வேதத்தை சுமந்தா கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சுமப்பார். சத்தமாலே சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வர வேண்டும், நீர் எங்களோடு கூட வருகின்ற பொழுது நாங்கள் விசேஷித்தவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர்
கூட வருகின்ற பொழுது உங்களுடைய வெறுமை என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்கி போகும். வெறுமை நீங்கி போகும். கர்த்தரங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார் வைக்கிறார். நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் நீர் எங்களோடு கூட என்ன செய்யணும் வரணும். ஒருவேளை இந்த பிரதிஷ்டை முடிந்து நீங்கள் உங்கள் இடங்களுக்கு கடந்து செல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட என்ன செய்யும் மாறும், எங்களை வழி நடத்தும். சமூகம் எங்களுக்கு முன் சென்று பலமாய் நடத்தட்டும். எங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகட்டும். நாங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ளும்படியா நீர் எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார் வருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பரிதியை குருடன் கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது இயேசு நின்றார். இயேசு கூப்பிடும் பொழுது அருகாமையில் வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். எனவே தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே எங்களோடு கூட என்ன செய்யும் வா. நாங்கள் வெறுமையாக இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிற ஆசீர்வாதங்களை எங்களுக்குள்ள வரல, ஆனால் நீர் எங்களோடு கூட வருகின்ற பொழுது நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி விடுகிறீர். நீர் எங்களை சிறந்திருக்கப்படுகிறீர். நீர் எங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறீர். எனவே நீர் எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே என்று கேட்கிறது. ஆமென், அல்லேலூயா. மோசே அப்படி கேட்டார். கேட்டுட்டு அவர் சொன்னாரு, நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் நானுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். நீர் எங்களோடு வரும்படியாய் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய மகிமை தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புகின்ற பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமை வேண்டும், உம்முடைய மகிமை வேண்டும். நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய மகிமை என்னை நிரப்ப வேண்டும். உம்முடைய மகிமை என்னை நிரப்புகின்ற பொழுது உம்முடைய சித்தத்தை உம்முடைய ஆலோசனையை நான் அறிந்து செயல்படுகிற ஒரு நபராக மாறிவிடுகிறேன். உம்முடைய பார்வையிலே நான் அருமையான ஒரு நபராக, அருமையான ஒரு குடும்பமாக மாறிவிடுகிறேன். நான் கேட்கிறதை நீர் எனக்கு என்ன செய்கிறீர் தருகிறீர் என்று வார்த்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே மகிமை எனக்கு வேணும். நீங்க திரும்பி போகும்போது ஆண்டவரே எங்களோடு கூட வாரும், உடைய மகிமையை எங்களுக்கு என்ன செய்யும் காண்பித்தரலும் என்று கேட்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய மகிமையை அல்லது தேவ பிரசன்னத்தை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆலயத்தில் உள்ள பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, 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 பரிசுத்தப்படுத்துவாயாக என்ற வார்த்தையை இந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்ய முடியும் வாசிக்க முடியும். தேவ மகிமை ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை நிரப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். நீங்கள் ஆண்டவரை தரிசிக்கக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கக்கூடியவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்காக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, நம்மை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது, நான் ஆண்டவருக்கு உரிய ஒரு பாத்திரமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நம்மை என்ன செய்கிறார் நிரப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆலயத்தில் உள்ள பணிமுட்டுகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, சர்வாங்க தகனபலிகளை செலுத்தினான். அந்த சர்வாங்க தகனபலிகளை செலுத்தின பின்பு கர்த்தருடைய மகிமை தேவாலயத்திலே நிரப்பிச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யுமா இருக்க வேண்டும் இல்லையா? பரிசுத்தத்தோடு கூட தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை
தம்முடைய பிரசன்னத்தினாலே, தம்முடைய வல்லமையினாலே நம்மை பலமாய் நிரப்பி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 3:16 வார்த்தையிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவேளை என்னுடைய சரீரமாகிய ஆலயம் கர்த்தருக்கு இந்த பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது, கர்த்தர் தம்முடைய மகிமை பிரசன்னத்தினாலே நம்மை என்ன செய்கிறாரா? நிரப்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சர்ச்சில் சண்டே சர்வீஸ் 12 மணிக்கு கொஞ்ச நேரம் தான் போகும். மக்கள் வாயிலிருந்து என்ன வராது, வந்து கொஞ்ச நேரம் உற்சாகமாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக சத்தம் அப்படின்னா சீக்கிரம் என்ன செஞ்சிருங்க, முடிச்சிருங்கண்ணா. இதுதானா ஒரு நெட்வொர்க் சொன்னார், ஐயா அந்த சர்வீஸை மாற்றி 9 மணிக்கு வைப்போமா அப்படின்னு கேட்டார். அது நீங்கள் தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். ரொம்ப காலமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது ஒரு பணியேற்றத்தின் பகுதியாக இருக்கிறதுனால அந்த ஆராதனையை 12 மணிக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பணியேற்றம் எல்லாம் முடித்து வேக வேகமாக ஆலயத்துக்கு என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. பெரிய காட்சி குறித்து முன்னோர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனவே இதை மாற்றணும் நீங்கள் தான் என்ன செய்யணும், பேசிக்கிறோம். நாங்கள் இதில் தலையிடவே மாட்டோம் என்று சொன்னேன். ஏற்கனவே சொல்லுகிறேன் என்றால், ஒருவரை கர்த்தருடைய சமூகத்திலே நான் வார்த்தையோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, பரிசுத்தத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தம்முடைய மகிமையினாலே என்ன செய்கிறார், நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்புகின்ற பொழுது, தேவன் உங்களுக்குள்ளே இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இல்லாதவர்களை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன் என்ற வார்த்தையின்படியே இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களா? ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்றேன். ஆமென், அல்லேலூயா அப்படின்னு என்ன செய்யணும், துள்ளணும், உள்ள துள்ளணும், ஆள் துளியிடக்கூடாது இல்லையா? உள்ளத்தில் மகிழ்ச்சி என்ன செய்யணும், பொங்கல் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நான் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். ஏன்னா நீங்கள் குட்டி குட்டி பிரசங்கமாக கேட்டிருப்பீங்க இல்லையா? என்னை பொறுத்தளவில் ஒரு 1 hour ஒரு மெசேஜ் ஓடும். ஆனால் நீங்கள் உட்கார்றதை பார்த்து நான் ரொம்ப சீக்கிரமாக என்ன செஞ்சிடறேன், முடிச்சிடறேன். இந்த காலகட்டத்தில் நம்முடைய சபையில் ஒரு வேண்டாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆராதனை 1.5 மணி நேரம் ஓடும், ஒயர் எல்லாமே ஜம்முன்னு நினைச்சுன்னு ஓடும் இல்லையா? எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பிரசங்கம் 10 நிமிஷம் இல்லையா, 8 நிமிஷம் உதவியா அப்படின்னு சொல்கிற கும்பல் நிறைய என்ன செய்யுது இருக்குது. இதே நம்ம மோகன்சி அண்ணன் கூடாரத்துக்கு போனால் முன் வரிசையில் காலை முதல் மாலை வரைக்கும் என்ன செய்கிறாங்க, காத்திருக்காங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. போக வேண்டாம்னு சொல்ல, போங்க. அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் இல்லையா? கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு, இவாஞ்சலிஸ்ட்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருக்கே இந்த பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறாரா, நிரப்புகிறார். பரிசுத்தத்தோடு கூட நான் சும்மா இருந்தா போதுமா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு விஷயம், ஒரு சிறுநிடத்திலே காணப்பட்ட பிசாசானது வெளியே துரத்தப்பட்டது. அது ஜோடிச்சு வெறுமையா அந்த சிறியானவள் இருந்தாலும், அந்த போன பிசாசு திரும்ப 7 பிசாசை கூப்பிட்டு வந்து என்ன செஞ்சிருக்கான்? பைபிளில் இருக்குமா? பைபிள் இருக்கு இல்லையா? அப்போ ஒருவேளை ரட்சிப்பின் கிருபையை பெற்றிருக்கிறனா, கர்த்தருடைய ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறனா, கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது, கர்த்தருடைய மகிமை நம்மை என்ன செய்யுமா, நிரப்புமா. அல்லேலூயா. ஆலயம் என்றால் வந்து அமைதியாக உட்கார்ந்துட்டு போகணும்னு வேதம் சொல்லவே இல்லை. நான் வாசிக்க கேட்டு அந்த
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவாலயத்திலே ஆர்ப்பரித்தார்கள். யாரு? சிறு பிள்ளை இல்லையா? பரிசேயர் சதுசேயர் கூட்டம் எப்பவுமே இயேசுவை சுற்றி என்ன செய்தது? இருந்தது. இப்பவும் சபையில குற்றம் கண்டுபிடிக்கிற நபர்கள் சிலர் என்ன செய்வாங்க? எல்லா சபையிலும் இருப்பாங்க, வருத்தப்படாதீங்க. இயேசுவோடு கூட இருந்தாங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க இல்லையா? ஆலயத்திலே பிள்ளைகள் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு குருடர்களின் கண்களை திறந்தார், முடவர்களை நடக்க பண்ணினார். இதை பாலகர்கள் பார்த்தார்கள், சிறு பிள்ளைகள் பார்த்தார்கள், ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இயேசு கிட்ட போய், மெதுவா இவங்க சொல்றதை கேட்கிறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? கேட்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆலயம் ஆர்ப்பரிக்கின்ற இடம், ஆலயம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற இடம், ஆலயத்திலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துகின்ற ஒரு இடம். ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தெல்லாம் மற்ற சபைகள் பிடித்து கொண்டபடியினாலே அவங்களாம் ஆர்ப்பரிக்க என்ன செஞ்சுட்டாங்க? ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அல்லேலூயா. ஒருவேளை நான் ஆசிரியராக ஒரு 8 ஆண்டு காலம் பணி செய்தேன். அந்த காலகட்டத்திலே சிபிஎம் சபை தவிர ஏஜி இண்டிபெண்டன்ட் சபை எல்லா சபைக்கும் பிரசங்கம் பண்ண நினைச்சிருக்கிறேன், போயிருக்கேன். சங்கரவயில் பக்கத்தில் நமக்கு ஒரு பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பே உண்டு. அவர்கள் பிரசங்கம் பண்ண அழைப்பார். நான் ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு 3 நாள் உபவாசம் என்ன செய்வேன்? இருப்பேன் ஒரு பிரசங்கத்துக்கு. இப்போ இல்லை, அப்போ இல்லையா? 3 நாள் அந்த ஒரே வார்த்தை வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? அனுப்பும் என்று சொல்லி நான் அமர்ந்திருக்கிறது கொண்டு ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஆவியானவருடைய மகிமை நம்மை நிரப்ப வேண்டும் என்றால், நான் ஆலயத்தில் வந்து ஒன்வே டிராபிக் மாதிரி அமைதியாக நினைச்சுக்கூடாது, இருக்கக்கூடாது இல்லையா? அமைதியாக நினைச்சுக்கூடாது, இருக்கக்கூடாது. வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகின்ற பொழுது, ஆமென் இயேசுவே இந்த வார்த்தை எனக்கு உறுதிப்படுத்தும் என்று கேட்கிற ஒரு சத்தம் என்ன செய்யணும்? இருக்கிறது. இதெல்லாம் தேவாலயத்தில் ஆர்ப்பரித்தார். ஒருவேளை நீங்கள் வெளியிடத்திலிருந்து சிலர் வந்திருக்கலாம், சில கார்கள் நின்று கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இல்லையா? ஆண்டவர் உங்களை கடந்த ஆண்டிலே எப்படி நடத்தினார்? எவ்வளமாய் நடத்தினார்? ஆண்டவரே, உன் நாட்களை காட்டிலும் இந்நாட்களில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உன் நாட்களை காட்டிலும் எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிராமத்தில் இருக்கிற பெற்றோர் ஒருவேளை விவசாயத்தை நம்பி என்ன செய்யலாம்? வாழலாம். ஆனால் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? சொல்லுங்க ஐயா. ஆசீர்வதித்திருப்பார். பிள்ளைகளை வேறு இடத்துக்கு அழைத்து சென்று, ஆபிரகாமை போல வெளியே அழைத்து சென்று அவர்களை பதுகவும் பெருகவும் பண்ணி இருப்பார். ஆமென். அப்ப இங்க இருக்கிற பெற்றோர் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, வகுப்புகளின் முறைமைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. கரங்கோவிக்கு சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சீக்கிரம் முடிச்சோம் இல்லையா? அல்லேலூயா. ஆசாரியர்களும் வகுப்புகளின் முறைமையை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். 13ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். அல்லேலூயா. எங்க பண்ணாங்க? ஆலயத்துல, பின்பகுதியில் இருக்கு. எங்க பண்ணாங்க? ஆலயத்தில் இல்லையா? இந்த பகுதியில் நான் ஒரு சிறப்பான காரியத்தை பார்க்கிறேன். கடைசி மணி ஆலய ஆராதனைக்கு கடைசி மணி அடிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை என்ன செய்கிறாங்க? பாடுறாங்க. இங்கேயும் பாடுறாங்க, அங்கேயும் என்ன செய்கிறாங்க? பாடுறாங்க. இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்த காரியம், வேதத்துக்கு ஒத்த காரியம் இல்லையா? இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார். எப்படி பாடுறாங்களா? நம்மள மாதிரி அமைதியா இருக்கு. கொயர் நல்லா பாடுறாங்க. கொயர் தம்பிமார்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான
ஆர்கனைஸ் சகோதரனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்லா பாடுறாங்க. காலையில் வந்து உற்சாகம் என்ன செய்கிறாங்க, பாடுகிறாங்க இல்லையா? இந்த பாடுறதுலாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கேட்கிறான். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வசனத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஒருவேளை இசையோடு கூட ஆண்டவருடைய நாமத்தை ஏகமாய் துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா. இந்த சரீரமாகிய ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால் you have to open your mouth and praise unto the Lord. வாயை திறந்து ஆண்டவரை என்ன செய்யுமா? துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 22:3 நாம் வாசிக்கிறோம், துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனே. சங்கீதம் தெரிய மாட்டேங்க இல்லையா? துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனே பரிசுத்தர் 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 என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களிலே நான் சங்கீத புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். டெய்லி ஐயரம்மா உண்டு அன்பினார்களோட நான் இருக்கிற கருங்கடல் விட்டுட்டு வந்த உடனே ஒரு 2 நோட்டு எடுப்பேன். ஒன்று சங்கீதம். தம்பி வரும்போது கூட நான் அதில் தான் உட்காந்துருந்தேன். நேற்று ஒரு சாயங்காலம் வந்தார். கிளை சபையில் முன்னிரவு ஜெபம் நடத்த போயிருந்தேன். அப்பவும் அதில் உட்காந்துருந்தேன். வந்த உடனே ஒரு 10 மணிக்கு சரியாக வீட்டுக்கு வருவேன். பைபிளை திறப்பேன், சங்கீதத்தை என்ன செய்வேன், பட்டிக்கொண்டே இருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கிறேன். சங்கீதம் 38 நான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறேன். அதை தியானிக்கின்ற பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ மகிமையாக இருக்குது தெரியுமா இல்லையா? ஒருவேளை ஈவினிங் எடுத்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் நமக்கு ஏன் தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு மெசேஜ் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒருவேளை நான் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது இந்த சரீரமாகிய ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினாலே என்ன செய்கிறாரா? நிரப்புகிறார். கர்த்தருடைய மகிமையை நிரப்புகின்ற பொழுது ஆவியானவர் கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். அந்த இரவிலே ஆண்டவர் சாலமோனின் சொப்பனத்திலே தோன்றி, நீ விரும்புவதை கேள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பரிசுத்தத்தோடு கூட துதிக்கின்ற பொழுது, ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம் மத்தியிலே இறங்கி வருகிறார். வந்து நீ விரும்புவதை கேள் என்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை என்ன செய்கிறாரா? நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இந்த பண்டிகைக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே மகிமை வேண்டும் என்று கேட்போம். பரிசுத்தத்தோடு கூட நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருவதினால் எங்களை சமர்ப்பிக்கப்பட்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறீர் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நீர் எங்களோடு கூட மாறும் என்று அழைப்போம். கர்த்தர் உங்களோடு கூட வந்து தம்முடைய மகிமையினாலே உங்களை நிரப்பி, தம்முடைய பிரசன்னத்தினாலே உங்களை நிரப்பி, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அபிஷேகத்தினாலே பற்பல பாஷைகளை பேசுகின்ற அந்த கிருபையினாலே உங்களை நிரப்பி நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையை மகிமையின் கண்ணே என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நீங்கள் அப்படியே வாஞ்சியுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமை மகிமையை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் காணப்படுவீர்கள். அவர்
வர வர மிகவும் பிரியவனானான் என்ற வார்த்தை உங்களுடைய பலமாய் வந்து நிறைவேறும். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்ற வாக்குத்தத்தம் உங்களுடைய பலமாய் வந்து நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளோடு வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அழைத்துச் செல்கின்ற பொழுது, அவர் வெறுமை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு பெரிய நிறைவை கொடுக்கிறார். மிக சிறந்த ஆசீர்வாதத்தினால், மிக சிறந்த மகிழ்ச்சியினால், மிக சிறந்த சமாதானத்தினால் உங்களை உங்கள் சந்ததிகளை கர்த்தர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.